முக்கிய செய்திகள். உக்ரைன் தொடர்பான உச்சி மாநாட்டு தீர்மானத்தை நிராகரித்தது இந்தியா. இருதரப்பும் ஏற்கும் அம்சங்கள் இல்லை என விளக்கம். விஸ்வரூபம் எடுக்கிறது மும்பை வாக்குப்பதிவு இயந்திர முறைகேடு புகார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தேர்தல் ஆணையத்துக்கு காங்கிரஸ் வலியுறுத்தல். நீட் தேர்வு தொடங்குவதற்கு முன் 32 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையான வினாத்தாள். பீகார் மாநில தரகர்களின் வாக்குமூலத்தால் அம்பலமாகும் மெகா மோசடி. தாமதமாக பணிக்கு வரும் மத்திய அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. பயோமெட்ரிக் பதிவேட்டை கண்காணிக்க அதிரடி உத்தரவு. தமிழ்நாட்டில் பல இடங்களில் கொட்டி தீர்த்தது கோடை மழை. காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழையால் வெக்கை தணிந்து குளிர்ச்சி. வணக்கம். வணக்கம். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உக்ரைன் உச்சி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஆதரிக்க மறுத்துவிட்ட இந்தியா இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் மட்டுமே அமைதி மற்றும் நல்லுறவுக்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான சர்வதேச மாநாடு சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள பர்கின்ஸ்டாக்கில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. உக்ரைனில் நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நடைபெற்ற இந்த உச்சி மாநாட்டில் 90க்கும் மேற்பட்ட நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் கலந்து கொண்டன. மாநாட்டிற்கு ரஷ்யா அழைக்கப்படவில்லை. சீனாவும் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தது. எனினும் உக்ரைனுக்கு எதிராக கருத்து தெரிவித்து வரும் கென்யா, சவுதி அரேபியா நாடுகள் கலந்து கொண்டன. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு பவன் கபூர் கலந்து கொண்டார். சுவிட்சர்லாந்து நாட்டு தலைவர் வியோலோ அம்ஹியட் தலைமையில் நடந்த இந்த மாநாட்டில் உக்ரைன் அணுசக்தி தளங்களை பாதுகாப்பது, உக்ரைனில் இருந்து உணவு ஏற்றுமதியை உறுதி செய்வது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உக்ரைன் எல்லையை பாதுகாப்பது தொடர்பாகவும் ரஷ்யா மேற்கொண்டு வரும் தாக்குதலால் ஏற்பட்டுள்ள துயரங்களை தடுத்து நிறுத்துவது குறித்தும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதனை ஆதரித்து 80 நாடுகள் கையெழுத்திட்டன. இது அமைதிக்கான ஆரம்பம் என்று டச் பிரதமர் மார்க் ரூட்டே தெரிவித்தார். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள அசோவ் கடல் மற்றும் ஜபோரிஜியா அணுமின் நிலைய துறைமுகங்களை உக்ரைனிடம் ஒப்படைப்பது, பிணை கைதிகளையும் கடத்தப்பட்ட குழந்தைகளையும் ஒப்படைப்பது உள்ளிட்ட அம்சங்களும் தீர்மானத்தில் இடம்பெற்றிருந்தன. சுவிட்சர்லாந்து உச்சி மாநாட்டில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தில் இந்தியா, தென் ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், தாய்லாந்து, இந்தோனேஷியா, மெக்சிகோ ஆகிய 7 நாடுகள் கையெழுத்திடவில்லை. இது பற்றி விளக்கமளித்த திரு பவன் கபூர், உக்ரைன் பிரச்சினை தொடர்பான இந்த உச்சி மாநாட்டை சர்வதேச பார்வை பரிமாற்றத்திற்கான சந்திப்பாகவும் பகிர்தலாகவும் இந்தியா பார்ப்பதாகவும், இருதரப்பும் ஏற்கக்கூடிய அம்சங்கள் இருந்தால் மட்டுமே அமைதிக்கான முயற்சி முழுமை பெறும் என்பதாலேயே தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். சுவிஸ் மாநாட்டை நேரத்தை வீணடிக்கும் நிகழ்வு என்று ரஷ்யா விமர்சித்துள்ளது. ஆக்கிரமிப்பு பகுதிகளிலிருந்து உக்ரைன் வெளியேறினால் போர் நிறுத்தத்திற்கு சம்மதிப்பதாகவும், உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவாதம் தேவைப்படுவதாகவும் அந்நாடு கூறியுள்ளது. இந்த உச்சி மாநாட்டின் 2வது கூட்டம் சவுதி அரேபியாவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை வடமேற்கு தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடந்ததாக எழுந்துள்ள புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் மும்பை வடமேற்கு தொகுதியில் போட்டியிட்ட உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா கட்சியின் வேட்பாளர் திரு அமோல் கிருத்திகர் வெறும் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். நெஸ்கோ வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மும்பை வடமேற்கு தொகுதி வாக்கு எண்ணிக்கை நடந்தபோது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கான OTPயை பெறும் வசதி கொண்ட தேர்தல் ஆணைய ஊழியர் தினேஷ் குரு என்பவரது செல்போனை பாஜக கூட்டணி வேட்பாளர் வேக்கரின் மைத்துனர் மங்கேஷ் பயன்படுத்தியதும் அம்பலமானது. இதனால் சர்ச்சை வெடித்துள்ள நிலையில் தேர்தல் ஆணைய ஊழியர் தினேஷ் குரு, பாஜக கூட்டணி வேட்பாளரின் மைத்துனர் மங்கேஷ் ஆகியோர் மீது மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் தடையை மீறி வேட்பாளரின் மைத்துனர் செல்போனை கொண்டு சென்றது எப்படி? தேர்தல் ஆணைய ஊழியர் தனது செல்போனை அவரிடம் கொடுத்தது ஏன் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு பிருத்திவிராஜ் சவான், இந்த முறைகேடு தொடர்பான கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் வரை மும்பை வடமேற்கு தொகுதி தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கூறினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறைகேடு புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். இவ்வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறைகேடு புகார் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் அது குறித்து விளக்கமளித்துள்ள மாவட்ட தேர்தல் அதிகாரி வந்தனா சூரியவன்ஷி, வாக்குப்பதிவு இயந்திரம் OTP இல்லாமல் தனித்து செயல்படும் வகையில் பாதுகாப்பு அம்சங்களுடன் நிறைந்தது என்று கூறியுள்ளார். ஆனால் அதை சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் நிராகரித்துள்ளன. இப்பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் முழுமையான விளக்கமளிக்க வேண்டும் என்று அவை கோரிக்கை விடுத்துள்ளன.
பீகாரில் நீட் தேர்வு நடைபெறுவதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்னதாக மாணவர்களிடம் 32 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு வினாத்தாளை வழங்கியதாக வெளியான தகவலால் நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. கடந்த மே 5ஆம் தேதி நாடு முழுவதும் 24 லட்சம் மாணவர்கள் எழுதிய நீட் தேர்வு முடிவுகள் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான அன்றே வெளியிடப்பட்டது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் மற்றும் மோசடிகள் ஒவ்வொன்றாக வெளியாகி வருகின்றன. குறிப்பாக பீகார் மாநிலம் பாட்னாவில் நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் போலீசார் அங்கு சட்டவிரோதமாக கல்வி ஆலோசனை மையத்தை நடத்தி வந்த 2 பேர் மற்றும் ஒரு தரகர் என 3 பேரை கைது செய்துள்ளனர். பீகார் மாநில அரசு பணி போட்டித் தேர்வுகளில் மோசடி செய்து கைதானவரான சிக்கந்தர் எடவேந்து தற்போது இந்த விவகாரத்திலும் கைதாகியுள்ளார். அவருடன் நிதிஷ் மற்றும் அமித் ஆனந்த் ஆகிய 3 பேரும் நீட் தேர்வு வினாத்தாளை தேர்வுக்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு கசியவிட்டது தெரியவந்துள்ளது. சிக்கந்தர் அளித்துள்ள வாக்குமூலத்தில் நீட் தேர்வு நடப்பதற்கு முந்தைய நாளான மே 4ஆம் தேதி பாட்னாவின் புறவழிச்சாலையில் உள்ள 2 மாடி வீட்டில் சுமார் நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் 35 பேர் வரவழைக்கப்பட்டு நீட் தேர்வுக்கான வினாத்தாளும் அதற்கான பதில்களும் வழங்கப்பட்டதாக கூறிய செய்திகள் வெளியாகியுள்ளன. நீட் வினாத்தாளை பெற்ற மாணவர்கள் இரவு முழுக்க பயிற்சி எடுத்து மறுநாள் தேர்வு எழுதியுள்ளதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. நீட் வினாத்தாளை பெற மாணவர்களின் பெற்றோர்களிடம் 30 முதல் 32 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு வழங்கியதாக 3 பேரும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த 3 பேரிடம் தொடர்பில் இருந்த 13 மாணவர்களை கண்டறிந்துள்ள பீகார் சிறப்பு புலனாய்வு குழு அவர்களில் 4 பேரை உடனடியாக கைது செய்துள்ளது. மேலும் 9 மாணவர்களுக்கு தங்களது பெற்றோருடன் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. தினமும் பணிக்கு தாமதமாக வருவோர் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் பலர் தங்கள் அலுவலகத்திற்கு பணிக்கு வரும்போது பயோமெட்ரிக் ஆதார் அடிப்படையிலான வருகை பதிவு முறையை கடைபிடிக்காமல் தாமதமாக வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறைக்கு புகார்கள் குவிந்து வருகின்றன. இதையடுத்து ரயில்வே உள்ளிட்ட அனைத்து அமைச்சகங்களுக்கும் மத்திய அரசு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் அனைத்து மத்திய அரசு ஊழியர்களும் தங்களுக்கான பயோமெட்ரிக் வருகை பதிவேட்டில் முறையாக பதிவு செய்கிறார்களா என்பதை அந்தந்த துறைகளின் பொறுப்பாளர்கள் கவனமாக கண்காணிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊழியர்களின் பெயர் பயோமெட்ரிக் பதிவேட்டில் சேர்க்கப்படாமல் விடுபட்டிருந்தால் தொடர்புடைய அதிகாரிகள் அல்லது அலுவலர்கள் உடனடியாக அதை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவர்கள் தினமும் தங்கள் பயோமெட்ரிக் வருகை பதிவேட்டில் பதிவு செய்வதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளின் உயர் அதிகாரிகளும் தங்கள் அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு வருகிறார்களா என்பதையும், அவர்கள் பணியாற்றும் நேரம் மற்றும் அலுவலகத்தில் இருந்து புறப்படும் நேரம் ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணிக்கவும் உத்தரவிட்டுள்ள மத்திய அரசு ஒழுங்கீனமாக உள்ள பணியாளர்கள் மீது அரசு விதிமுறைகளின் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. மாதத்தில் 2 நாட்களுக்கு மேல் தாமதமாக பணிக்கு வரும் ஊழியர்களின் கேஷுவல் விடுப்பில் அரை நாளை கழித்துக் கொள்ளவும், தாமதமாக வருவதை வாடிக்கையாக வைத்திருக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் அனைத்து துறைகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஊழியர்களின் முக அடையாளம் அடிப்படையிலான வருகை பதிவு நடைமுறையை விரைவில் அலுவலகங்களில் அமல்படுத்துமாறும் மத்திய பணியாளர் நலத்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சுட்டெரித்த வெயிலின் உக்கிரம் தற்போது பெய்த கோடை மழையால் சற்று தணிந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை பல்வேறு மாநிலங்களில் பெய்து வரும் நிலையில் தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே கோடை மழை கொட்டி வருகிறது. சென்னையில் கிண்டி, வடபழனி, கோடம்பாக்கம், KK நகர், ஈக்காட்டுத்தாங்கல், மாம்பலம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேலவளம்பேட்டை, கருங்குழி, எண்டத்தூர் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவள்ளூர், திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான RK-பேட்டை, பள்ளிப்பட்டு, திருவாலங்காடு ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இடியுடன் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் மேலூர், மேலவளவு, எட்டிமங்கலம், சென்னகரம்பட்டி, தனியாமங்கலம், கோரிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து மகிழ்வை தந்தது. இதனிடையே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 19ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வரும் 22ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில்
இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாட்டை கண்டித்து குடிநீர் வாரிய அலுவலகத்தை பாஜகவினர் அடித்து நொறுக்கி வன்முறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. யமுனையின் நீர்மட்டம் சரிந்து வருவதால் டெல்லியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து பல பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை தலைவிரித்தாடுகிறது. கடுமையான வெப்பம் வாட்டி வருவதாலும் மக்கள் தண்ணீருக்காக திண்டாடி வருகின்றனர். கோவிந்தபுரி உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க அரசு சார்பில் டேங்கர் லாரி மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு லாரியின் மீது ஏறி தண்ணீர் பிடிக்கும் நிலை காணப்படுகிறது. இதனிடையே குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பாஜக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் டெல்லியின் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தண்ணீர் திருட்டு மற்றும் வீணடிப்பதை கண்டுகொள்ளாத மாநில அரசின் அலட்சியமே டெல்லியின் குடிநீர் பற்றாக்குறைக்கு காரணம் என பாஜகவினர் குற்றம் சாட்டினர். பின்னர் ஊர்வலமாக சென்ற அக்கட்சியினர் சத்தர்பூர் குடிநீர் வாரிய அலுவலகத்தை அடித்து நொறுக்கினர். இதனால் குடிநீர் அலுவலகத்தின் கண்ணாடி ஜன்னல்கள் உடைந்து பலத்த சேதமானது. பாஜகவினர் டெல்லி குடிநீர் வாரிய அலுவலகத்தை சூறையாடிய வீடியோவை செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்ட அம்மாநில அமைச்சர் திருமதி அதிஷி, தாக்குதலில் ஈடுபட்ட பாஜக முன்னாள் எம்பி திரு ரமேஷ் பிதுரி உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினார். மேலும் டெல்லிக்கு தண்ணீர் கொண்டு வரும் ராட்சத குழாய்கள் ஆங்காங்கே சேதப்படுத்தப்படுவதால் அதற்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து டெல்லிக்கு தண்ணீர் கொண்டு வரும் ராட்சத குழாய்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லியின் தேவையை விட அதிகமான தண்ணீரை ஹரியானா வழங்கும் நிலையில் குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு ஆம் ஆத்மி அரசே காரணம் என பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, ஆந்திரா உள்ளிட்ட சில மாநிலங்களில் தீவிரமடைந்து வரும் நிலையில் அசாமில் கனமழை வெளுத்து வாங்கியது. கடந்த மாத இறுதியில் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை அந்தமான், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா என பரவி பலத்த மழை கொட்டி வருகிறது. அசாம் மாநிலம் கவுகாத்தியிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். ஹைதராபாத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் பெய்த சாரல் மழையால் குளிர்ச்சி நிலவியது. குஜராத் மாநிலம் போர்பந்தரில் காற்றுடன் மழை பெய்ததால் விளைநிலங்கள் குளிர்ந்தன. இதனிடையே அடுத்த 3 நாட்களில் மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா, கடலோர ஆந்திர, மேற்கு வங்க மாநிலத்தின் சில பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா மற்றும் இமயமலை பகுதிகளில் எஞ்சிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்கச் சென்ற முதல் நாளிலேயே 2 மீனவர்கள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 2 நாட்கள் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்ட மீன்பிடி தடைக்காலம் கடந்த 14ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் மண்டபம் மேற்குவாடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுதர்ஷன் என்பவரது படகில் ஆரோக்கியம், பரகத்துல்லா, கலீல் ரஹ்மான், பிரசாத், முகமது ஹனீஃபா ஆகியோர் கடலுக்கு சென்றனர். அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ராட்சத அலையில் சிக்கிய படகின் பலகை உடைந்து கடல் நீர் புகுந்ததில் 2 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். மாயமான ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மண்டபம் அனைத்து விசைப்படகு மீனவ சங்கங்கள் சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் ராமேஸ்வரத்தில் நேற்று நடைபெற்றது. அப்போது கடலில் மூழ்கி உயிரிழந்த மீனவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக இன்றும் நாளையும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மீன்பிடிக்க சென்ற படகு நண்பகலில் கடலில் கவிழ்ந்தது. கடலில் விழுந்த 3 மீனவர்கள் ஐஸ் பாக்ஸை பிடித்துக் கொண்டு உயிருக்கு போராடினர். 15 மணி நேரத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போட்டு இன்னும் கரை திரும்பாதனால எங்கள் ஊரை மறைச்சி போட்டு அனுப்பிட்டாங்க. அதில் 4 போட்டு வந்ததில் ஒரு போட்டு எங்களோட ஐஸ் பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் மற்றொரு போட்டு நாங்கள் இருந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சி எங்களை காப்பாற்றி இன்னைக்கு 4 மணிக்கு எங்களை காப்பாற்றி 7 மணிக்கு கரை வந்துருந்தாங்க. படகில் ஓட்டை விழுந்து கடல் நீர் புகுந்து நீரில் மூழ்கியதாக மீனவர்கள் தெரிவித்தனர். படகு கவிழ்ந்தது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளும் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மதுரையில் இருந்து தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் வரையிலான மின்சார ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. சென்னை போடி நாயக்கனூர் இடையிலான ரயில் சேவை தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த வழித்தடத்தில் மின்சார ரயிலை இயக்குவதற்கான பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன. அந்த பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கடந்த சில நாட்களாக மதுரை போடி நாயக்கனூர் இடையே மின்சார ரயில் அதிவேகமாக இயக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த வழித்தடத்தில் உள்ள 36 பாலங்கள் உள்ளிட்டவைகளின் உறுதித்தன்மை குறித்து ஆராய்வதற்காக இந்த சோதனை ஓட்டம் 120 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டது. இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்த நிலையில் போடி நாயக்கனூர் சென்னை மற்றும் போடி நாயக்கனூர் மதுரை வழித்தடத்தில் மின்சார ரயில் சேவை விரைவில் தொடங்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனிடையே சோதனை ஓட்டத்தின் போது ரயில் அதிக வேகமாக இயக்கப்படும் என்பதால் அதன் அருகில் செல்லவோ ரயில் தண்டவாளத்தை கடக்கவோ வேண்டாம் என்ற பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் போடி சென்றுவிட்டு ரயில் மதுரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது ஆண்டிப்பட்டி அருகே திம்மரச நாயக்கனூரில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற ஆடு மேய்க்கும் 60 வயது மூதாட்டி ஒருவர் மீது ரயில் மோதியதில் அவர் 6 ஆடுகளுடன் பலியானார். அந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூர் உதகை புறவழிச்சாலை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் கோடை சீசனில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வது வழக்கம். பெரும்பாலும் கார், வேன் உள்ளிட்ட வாகனங்களில் அவர்கள் செல்வதால் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி குன்னூர் வழியாக செல்லும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக குன்னூர் செல்லும் சாலையில் அருவங்காடு, வெலிங்டன் உள்ளிட்ட பகுதியில் உள்ள சாலை குறுகலாக இருப்பதால் அதிக நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனை தவிர்க்கும் வகையில் உதகை முதல் குன்னூர் வரை புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 23 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்படும் இந்த புறவழிச்சாலையின் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. எனவே உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி செல்லும் வாகனங்கள் வழக்கமாக உள்ள பாதைக்கு மாற்றாக லவ்டேல், கேத்தி, பாலடா, காட்டேரி ஆகிய வழித்தடத்தில் மேட்டுப்பாளையம் நோக்கி செல்ல முடியும். இதனால் உதகை குன்னூர் இடையே போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று உள்ளூர் மக்கள் கூறினர். புதிய புறவழிச்சாலை பயன்பாட்டிற்கு வந்தால் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் வாகனங்கள் அனைத்தும் குன்னூர் செல்லாமலேயே நேரடியாக உதகைக்கு செல்ல முடியும். இதனால் பயண நேரம் மற்றும் தூரம் மிச்சமாகும் என்று வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் 10 இடங்களுக்கு மேல் வெயில் சதமடித்தது. தமிழ்நாட்டில் வெப்பநிலை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இடையிடையே ஆங்காங்கே மழையும் பெய்து வருகிறது. இந்நிலையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் 100 டிகிரிக்கும் மேல் வெயில் கொளுத்தியது. அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் வேலூர் மற்றும் அருப்புக்கோட்டையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னை மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், மதுரை, விருத்தாச்சலத்தில் 102 டிகிரி வெயில் சுட்டெரித்த நிலையில் சென்னை எண்ணூரில் 101 டிகிரியாக பதிவானது. சென்னை அருகே மாமல்லபுரம், திருச்சி உள்ளிட்ட இடங்களில் 100 டிகிரிக்கு மேலே வெயில் சென்றது. இது ஆங்காங்கே மழை பெய்தாலும் அடுத்து வரும் 4 நாட்களுக்கு வெப்பம் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். உக்ரைன் உச்சி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஆதரிக்க மறுத்துவிட்ட இந்தியா இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் மட்டுமே அமைதி மற்றும் நல்லுறவுக்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மும்பையில் நடந்த வாக்குப்பதிவு இயந்திர முறைகேடு புகார் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க தேர்தல் ஆணையத்துக்கு காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. பீகாரில் நீட் தேர்வு நடைபெறுவதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்னதாக மாணவர்களிடம் 32 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு வினாத்தாளை வழங்கியதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.